அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு நம்ம ஒரு காணொளி போட்டிருப்போம். சைமன் செபாஸ்டியனை திட்டி போட்டிருப்போம் கோவத்தில். அந்த காணொளியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில தோழர்கள் வந்துட்டு நாய் கூடலாம் வந்து நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க சைமனை, நாய் வந்து நன்றியுள்ள ஜீவன். அதுலேயும் ஒரு கமெண்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கரெக்டாக நான் எத்தனை தடவை அந்த வீடியோவில் நாயின்னு சொல்லியிருக்கேன்றத எண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 61 தடவைன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 61 தடவை நான் நாயின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு வீடியோவில். பின்னாடி பாருங்க, நாய் தான் குறைச்சிட்டு இருக்கு. சரி, நாயோட கேரக்டர் வந்து நன்றியோட இருக்கும். சைமன் வந்து அந்த மாதிரி பட்டவன் கிடையாது. அதனால நாயின்னு சொல்லி நாய்களையெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நாயின்னு சொல்கிறத தவிர்த்து வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் வேணால் இப்படி பாருங்களேன். இப்போது ஒரு தவறு செய்கிற ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கானா, அவன்கிட்ட போய் நம்ம டேய் நல்லவனே நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு ஏதாவது சொல்கிறோன்னு வைங்களேன். அந்த நல்லவனேன்னு சொல்கிறது மற்ற எல்லா நல்லவங்களையும் கெட்டவங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிருமா? எல்லா நல்லவங்களையும் சேர்த்து சொல்கிறது மாதிரி ஆயிருமா? டே நல்லவனே அப்படின்னு சொல்கிறதோடைய நோக்கமே வந்து அவனை கெட்டவனாக சொல்கிற விதமாக தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுமாதிரி நாயன்னு சொல்கிறது மொத்தமாக நாய்களை குறிக்காமல் இவனை மட்டும் குறிக்கிற மாதிரி, இவனை மட்டும் ஒரு இழிவான ஆளாக குறிக்கிற மாதிரி மீன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு முட்டாள்தனமான விளக்கம் தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாயில் வேற வார்த்தை வராது. சைமன் எலியே, சைமன் பூனையே அப்படியெல்லாம் நாயன்னு சொன்னால் தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நாயன்னு சொல்கிறது நம்ம மீன் பண்ணி சொல்கிற இன்டென்ஷன் இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் நாய்களை கேவலப்படுத்துறது கிடையாது. ஐயோ, அந்த தவறை நான் பண்ணிடவே மாட்டேன். ஏன்னா எனக்கும் தெரியும் நாய்கள் நன்றியுள்ள ஜீவன். இவனை மாதிரிப்பட்ட எச்சைகள் கிடையாது நாய்கள். உண்மையான நாய்களை சொல்கிறேன். இந்த நாய் வந்து எச்ச நாய், இது பொறுக்கி நாய், இது வந்து வெறி நாய், இது சொறி நாய். இந்த டி ராஜேந்திரன் மாதிரி ஆகிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஃபன் தான் பண்ண போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் கட்டுப்பாகி டென்ஷன் ஆகிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். சரியா? இல்லைனா இப்படி யோசிங்க. எப்படி தெரியுமா? நாயில் இருக்கிற குணங்களில் நன்றியோடு இருக்கிற குணத்தை தவிர வேறு எல்லா குணமுமே இவங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால நாயின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. யாரையாவது போய் கடிக்கிறது, கடித்து நோயை பரப்புறது, விஷத்தை பரப்புறது, கிருமியை பரப்புறது, யார் பிஸ்கட் போட்டாலும் அவங்க பின்னாடி போகிறது, இப்படி வச்சுக்கோங்களேன். நம்ம நாய்களை வந்து அப்படி சொல்ல முடியாதுன்னா அது 5 அறிவு ஜீவன். ஸோ அதை நம்ம அன்போடு அதை வந்து நம்ம அணுகுவோம். இது 6 அறிவு ஜீவன். அந்த மாதிரி 5 அறிவு ஜீவன் மாதிரி நடந்துக்குதே அப்படின்றதுனால இதை மட்டம் தட்டுறதுக்கு தான் அந்த நாய் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். எனக்குமே வருத்தமாக தான் இருக்கும். நாயின்னு சொல்லி நாயை கேவலப்படுத்துகிறோம். பரவாயில்ல, நமக்கு வேறு வார்த்தை இந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை வேணும்ல. சைமன் யானையே, சைமன் சிங்கமே, சைமன் புலியேன்னெலாம் சொல்ல முடியுமா? அவன் சொல்லிப்பான் அவனை புலின்னு அப்படி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வந்து அவனை மட்டம் தட்டுறதுக்கு நாயே அப்படின்றத பக்கத்தில் யூஸ் பண்ணால் தான் வந்து கரெக்டாக செட் ஆகுது. அதனால நம்ம நாயின்னு சொல்கிறது இதுக்காக தான். ஸோ தோழர்கள் அனைவரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. மனசு வருத்தமாக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் நான் சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இல்லையா? இதை மைண்டில் வச்சுட்டு சரி, அந்த பையனோட இன்டென்ஷன் வந்து அவனை நாய்களை சேர்த்து கேவலப்படுத்துறது கிடையாது, அவனை கேவலப்படுத்துறது தான் அப்படின்றத நீங்களே ஏதாவது ஒரு அர்த்தத்தை வச்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொன்னேன், நாய் மாதிரியே குறைக்கிறான்ல. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, நாயோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதில் வந்து இந்த குறைக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இருக்குது இந்த நாயோட குணம். தரமான ஸ்பீச்னா இப்படி தான் இருக்கணும். நாயாட்டும் குறைக்கணும் சைமனை மாதிரி. ப்ரெஸ் மீட்டில் இப்படி கிடந்து கத்துன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? சில நேரங்கள் கலைத்து பாருங்கள். ப்ரெஸ் மீட்லேயும் அதே ஒரு சோப்பு கலர் சொக்கா, இப்போது ஒரு சிவப்பு கலர் சொக்கா. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனேயே நாய் பிச்சை எடுக்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சவங்க யாரெலான்றதை கையை தூக்கிடுங்க. கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பழங்குடியின மக்களுக்காக ஒரு வலிமை மிக்க அரசியலை கட்டி எழுப்பி வருகிறோம். இப்போது ஈரோடு கிழக்கிலே ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டியிடுகிற கட்சிகள் பொருளாதார வலிமையும் கட்டமைப்பு வலிமையும் ஊடக வலிமையும் கொண்டவர்கள். அவர்களை எதிர்த்து போர் புரிவதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளின் கடும். இப்படியெல்லாம் நடிக்கிற, இன்னும் வேட்பாளரே அறிவிக்கல, வேட்புமனு தாக்கல் செய்யல, அதுக்குள்ள தேர்தலுக்கு திறநிதி வசூலிக்க ஆரம்பிச்சாச்சு. நாட்டிலேயே தேர்தல் வந்தா கொண்டாட்டமா இருக்கிறது இவனுங்களுக்கு தான். ஏன்னா திறநிதி கலெக்ட் பண்ணி நல்லா ஜாலியாக எங்கேயா ரூம் போட்டு நல்லா குடிச்சு மட்டையாகலாம்ல. நல்ல வெள்ளை பிகர்வலா இருக்கு.
நம்ம இதையெல்லாம் கிளறி பேசக்கூடாது, கொஞ்சம் நாகரிகமாக போகணும்னு நினச்சா நீ பெரியாரை தொடுறியா? உனையெல்லாம் சும்மா விமர்சித்தா பத்தாது, கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போய் விமர்சித்தாதான் உனக்கெல்லாம் சரி வரும். கரெக்டாக பாருங்கள், இப்போ தேர்தல் வேறு வரப்போதான், இந்த இடைத்தேர்தல். இந்த டைமை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி பெரியாரை போட்டு கிளின்னு கிழிச்சு பேசினாக்க தம்பிகள்லாம் கொஞ்சம் பொங்குவானுங்கள்ல, அப்படியே ஒரு வெறியில் இருப்பானுங்கள்ல. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக திரள்நிதி கொடு வரவே அப்படின்னு போய் இன்னொன்று சொன்னால் தம்பிகள்லாம் அப்படியே வெறியில் இருப்பானுங்கள்ல. தான் அண்ணன் வந்து நமக்காக அங்கே ஈழத்தில் தனி ஒரு ஈழம் அமைக்க போகிறாரு, அது போக இங்கே ஆரியம் திராவிடத்தெல்லாம் விரட்டி அடிக்க போகிறாரு, பெரியார் இல்லாமக்க போகிறாரு, மொத்தத்தில் திமுக அது இதுன்னு எந்த கட்சியுமே இருக்காது, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்ட போகிறாரு, வேரோட தூக்கி எரிய போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு அவனுங்களால முடிஞ்சது ஒரு 10,000 தான் அனுப்புவானுங்கள்ல. அதுக்காக 10-20 அனுப்பிட்டு இருந்தவனுங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100ன்னு அனுப்புவானுங்க. இந்த அன்னியன் படத்தில் நம்ம விக்ரம் சார் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். டக்குன்னு வந்து கோவப்படுவார், டக்குன்னு வந்து பம்புவார். அந்த மாதிரி சைமன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் ஊன்னு நாய் மாதிரி குறைச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திரள்நிதி கொடு உறவே. இந்த நடிப்பெல்லாம் சினிமாவில் காட்டியிருந்திருக்கணும். கூத்தாடிப்பையா, இவனே ஒரு கூத்தாடி தான், இவன் எல்லாரையும் கூத்தாடின்னு சொல்லி இழிவுபடுத்துகிறான். முதல்ல கூத்தாடின்றது ஒரு இழிவான சொல் கிடையாது, இவனுங்களுக்கு அது இழிவாக இருக்கிறதுனால அவனுங்களே அதே வார்த்தையை வச்சு அடிப்போம். வேற வழி இல்லைங்க. நாயின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது, கூத்தாடின்னு யூஸ் பண்ணுறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இவனுங்களையெல்லாம் வந்து அப்படி தானே பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இவனுங்க என்ன பண்ணுறானுங்களோ அதை தான் நம்ம திருப்பி அடிக்க வேண்டியதாக இருக்குது. சில தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பேசிட்டு போட்டும், சூரியனை பார்த்து நாய் குறைச்சிட்டு தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டு தான், சூரியனை பார்த்து நாய் குறைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நான் அவனை அப்படியே கடந்து போயிடலாம், அவன் பேசிட்டு அவன் போவான். இது மாதிரி எத்தனையோ பேர் பேசிட்டாங்க, அவங்கெல்லாம் செத்த இடத்துல புல்லு கூட முளைச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ பிரதிபலிக்காது. எப்போ தெரியுமா பிரதிபலிக்கும்? நாளைக்கு இளம் தலைமுறை நிறையா பேர் அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறது நல்லாயிருக்கும், இல்லை 50s 60s 80s இதில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுவீங்க, திராவிடத்தை நம்புறீங்க, பெரியாரை நம்புறீங்க, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ்னா என்ன, தமிழ்நாடுனா என்ன, நம்ம யார் என்ன எது எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆனால் இளம் தலைமுறையினர்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் மொத்தத்துக்கும் அவங்கள கவர்ற விதமாக தான் சைமனுடைய செயல்பாடுகளே இருக்குது. அவங்கெல்லாம் அதை பிளான் பண்ணி தான் பக்காவாக இந்த இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் சும்மா ஒரு வீடியோ சைமனை எதிர்த்து போட்டாவே வண்டியாக வந்து திட்டுறானுங்க, சரியா? அது போக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை எப்படி கேட்குறானுங்கன்னா, சைமன்னு சொல்கிறியே, யார் அது சைமன் அப்படின்னு கேட்குறானுங்க. ஆக மொத்தம் அவனுங்களுக்கு எதுவுமே தெரியல. நம்ம பேசுகிறது நம்மள மாதிரிப்பட்ட தோழர்கள்லாம் இது மாதிரி பேசுகிறாங்கல்ல, இப்போது எனவே பேசுவோம், யூடியூப் ரூட்டர்ஸ், அது மாதிரி அதர்மம் மனோஜ் தோழர், இந்த மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாருமே அவங்களுக்குலாம் தெரியல. அப்போ அவனுங்க எதிரிலேருந்து பேசுகிறவங்களுடைய வாதத்தையும் எதிரிலேருந்து பேசுகிறவங்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் கூட கேட்காம சைமன் என்ன பேசுகிறான், சைமன் சொல்கிறது தான், சாட்டை திறமுறை சொல்கிறது தான், இடுமாவனம் கார்த்தி சொல்கிறது தானே, அவனுங்க பேசுகிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் வந்து இளைஞர்களை மொத்தமாக கவர்ந்து இழுத்து வச்சுருக்கான். அதை மொத்தமாக உடைக்கணும்னு தான் நாங்கள் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த நாய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக அவனை சும்மாலாம் விட்டுக்கிட்டு அப்படியே போட்டுன்னு அப்படியே விட்டு தான் அவன் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறான். தோழர் திருமுருகன் காந்தியெல்லாம் யாருக்காவது தெரியுமா? இப்போ இருக்கிற இளம் தலைமுறைக்கெலாம் அவங்களாம் தான் உண்மையாக தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. அவரு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்களெலாம் யாருக்காவது தெரியுமா? ஆனால் இவனை மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு? முதல்ல இவன் தமிழ் தேசியமே பேசலை, ஆனால் இவனை எப்படி தெரிஞ்சிருக்கு? உண்மையான தமிழ் தேசியம் பெரியார் இல்லாமல் பேசவே முடியாது. அப்போ எப்படி இவன் மட்டும் ரீச் ஆனா? அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களை இந்த நேரத்தில் தக்க பதிலடி கொடுத்து அவனை இதுக்கு மேலே பெரியாரெலாம் தொடவிடாத மாதிரி ஆக்கிட்டு அவனை அப்படியே ஓரங்கட்டி வச்சு அவனை புறக்கணித்து வச்சுட்டோம் மொத்தத்தில்னு சொன்னாதான் அடுத்த தலைமுறையினருக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியும். அவன் பாணியில் தான் அவனை டீல் பண்ணணும். நம்ம பாணியிலலாம் போனால் அவன் இன்னும் ஏறி மிதிச்சுக்கிட்டு இருப்பான், நம்மளை மிதிக்க முடியாது. ஆனால் அடுத்த தலைமுறையை கைப்பற்றி அவனுடைய இலக்கு என்னமோ அதை அடைஞ்சிருவான் எப்படினாலுமே. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு சைமனுக்கு நான் ரெக்கமெண்ட் செய்கிற சில சின்னங்கள்: 1 QR கோடு, 2வது பிச்சை எடுக்கிற சட்டி, இல்லைனா பிச்சை எடுக்கிற கோப்பை, இல்லை பானை, இல்லை அண்டான்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இவன் நிறைய வசூலிக்கிறான்ல, இவன் வந்து சாதாரண பிச்சைக்காரன் இல்லை, இவன் எலைட்டு பிச்சைக்காரன். அதனால் இவனுக்கெல்லாம் அண்டா வேணும். அதில் வெளியே வந்து இந்த ருப்பீஸ் சிம்பிள் போட்டு, அப்புறம் வந்து QR கோடு ஸ்டிக்கர் ஒட்டி, அப்படி நல்ல ஒரு சின்னம். பெரிய 1 ரூபாலாம் வேற நிறைய வாங்குவான், அதனால பெரிய அண்டா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டின்ட்டு போட்ட காரு சின்னம். அப்படி இல்லைன்னா AK-74
AK-74 சின்னம். நம்ம அரசியல் சூப்பர் ஸ்டாருக்கு தகுந்த இத்தனை சின்னங்கள் இருக்கிறப்போ எதுக்கு அவரு கரும்பு விவசாயின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு? விவசாயி எல்லாம் இவருக்கு தகுதியே கிடையாது. இதுல இந்த சாட்டை துரைமுருகன் என்ன தெரியுமா அவர் பதிவு போட்டிருக்கான்? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக, தேமுதிக, தாவேக்காலாம் புறக்கணிச்சிருச்சான். திமுகவும் நாம் தமிழரும் மட்டும்தான் இருக்கான். திமுகவுடைய மோசமான ஆட்சி நாம் தமிழர் கட்சிக்கான வளர்ச்சியாம். அந்த கட்சிங்கெல்லாம் போட்டி போடாததுக்கும் உங்க கட்சி வளர்ச்சிக்கும் என்னடா சம்பந்தம்? கிறுக்கணுங்களா இருக்கானுங்க பாருங்களேன் எல்லாருமே. எந்த இழுச்சவாய் சாம்பி இவனுங்க கிட்டலாம் வேட்பாளரா சிக்க போறானோ, ஐயோ பாவம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழிசை அக்கா சீமான் எங்களுடைய டீம் பார்ட்னர்ல தீம் பார்ட்னர் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா நண்பர் சீமான் அப்படின்றாரு, நண்பர்ன்றாங்க. ஆக மொத்தம் இவங்க எல்லாரையும் இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன். திமுக காரங்க கூட இவ்வளோ கிளியரா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டான் இவங்களெல்லாம். கருத்தியெல்லாம் சைமன் சொன்னதை தான் இவங்களும் கருத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். யாரு? நம்ம தமிழிசை அக்கா சொல்றாங்க. எப்படி காம இச்சை வந்தா அது டேஷ், அதுக்கு மேல நம்மளுக்கு அதெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைங்க. இதுதான் உங்களுடைய கருத்தியலா? சொல்றதை கேளுங்க. தமிழ்நாடு பாஜகவுக்கு தரமான ஒரு தலைவர்னா அது சீமான் தான். அத்தனை பொருத்தமுமே இருக்கு. நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. கூப்பிட்டு அவனை தலைவராக்கி விட்டுருங்க. இனம் இனத்தோட சேர்றதை நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். போலியா தமிழ் தேசியம்ன்ற பெயரை வச்சுக்கிட்டு இப்படி மக்களை எல்லாம் இளைஞர்களை எல்லாம் ஏமாத்துறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்க கூட சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். அடுத்தது ஹெச் ராஜா நண்பர் சீமானுக்கு என்ன உதவினாலும் பண்ணுவேன்றாங்க. ஆக மொத்தம் இவங்க எல்லாரும் கொடுத்த அசைன்மெண்ட்டை தான் சைமன் செபாஸ்டியன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றத மேலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க நம்மளுக்கு. சரி, அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைமன் என்ன சொல்லியிருக்கான்? தந்தை பெரியாரை பற்றி இப்போதான் இவன் படித்தானான். இப்போனா எப்போன்னு தெரியல. மேலே மேலே படிக்க தான் வந்து தந்தை பெரியாரை பற்றி இவருக்கு வந்து அப்படியே புரிதல் நொட்டிருச்சான். நீ இப்போ எதுக்கு ராஜா பெரியாரை பற்றி படிக்கிற? அதுவும் போன வாரம் கூட வேணாம், போன வாரம் இந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இன்டர்வியூ கொடுக்குறப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை நாங்கள் தலைவராக ஏற்கலை, ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம், கொள்கை வழிகாட்டியாக எடுத்துக்கிறோன்ற மாதிரி சொன்னான். அப்போ அதுக்கு பிறகுதான் நீ ரொம்ப படிச்சோ பெரியாரை பற்றி? எதுக்கு அவ்வளோ அதிகமாக நீ படிச்ச? அதுக்கப்புறமா அப்படி பெரியாரை பற்றி எங்கே படிச்சன்றதை காட்டணும்ல. இப்போ தானே நீ படிச்சிருக்க, இப்போ தானே நீ மாற்றி பேசுகிற. அப்போ நீ இப்போ தானே உனக்கு புரிதல் வந்திருக்கு. அப்போ நீ ஆதாரத்தை எடுத்து அழகாக காட்டலாம்ல. நீ இப்போ தானே ஒரு வாரத்துக்குள்ளே தானே இதெல்லாம் நடந்திருக்கு. நீ அதிகமாக இப்போ தானே படிச்சிருக்க. பெரியார் இயக்கங்களில் பயணிச்சப்போ இவர் அதிகமாக படிக்கலையாம். இப்போ தான் இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப படிச்சுட்டாராம். அப்படி இந்த ஒரு வாரத்தில் இல்லை, முன்னாடியே ஒரு வருஷமா கொஞ்சம் எதிர்ப்பு காட்டிக்கிட்டு தான் இருக்கான்றப்போ இந்த ஒரு வருஷமா தான் பெரியாரை ரொம்ப படிக்கிறானா. எதுக்குப்பா நீ அவ்வளோ அதிகமாக பெரியாரை இப்போ படிச்ச? சரி, எங்கே படிச்சனாவது காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேங்கிற? மாப்போசி, பாரதி, ராஜராஜ சோழன்னு சொல்லி அங்கே தானே நீ பேசுவ, தமிழ் தேசியம் தானே பேசுவ. நீ எதுக்கு திராவிட தலைவர் பெரியாரை பற்றி இப்போ படிச்ச இந்த ஒரு வாரத்திலையும் இந்த ஒரு வருஷத்துலையும்? அப்போ என்ன தெரியுது? இவன் இப்போ படிக்கலை. இவனுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பிச்சை எடுத்திருப்பான், அங்கேருந்து கொடுத்துருப்பாங்க. அதனால அவன் வன்மத்தையெல்லாம் கொண்டு வந்து கக்கி பணத்துக்காக கூவிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத தெளிவாக அவங்களுக்குலாம் புரியுதா? அதுக்கப்புறமா உங்களுக்கு நம்மளுடைய தமிழ் கேள்வி சேனல் தெரிஞ்சிருக்கும். அதில் தோழர் செந்தில்வேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, தாபேதிக தலைவர், அவங்கள வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த காணொலியை நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் கொஞ்சம் கண் கலங்கியிருப்பாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு வந்து மனசே கேட்கல, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த காணொலியை லைட்டாக பாருங்க. தோழர், நாம பெரியாரை வாசிக்கிறோம். பெரியாருடைய தொடக்க காலம் நாம் பிறந்ததில்லை. அவர் இயக்கம் கண்டு பொது வாழ்க்கை சுயமரியாதை இயக்கத்துக்கு வந்து சுயமரியாதை இயக்கத்தில் அவர் இயக்கத்தை எடுத்து திராவிட இயக்கமாக மலர்ந்து இன்றைக்கு அது மிகப்பெரிய தமிழ்நாட்டை ஒரு இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான மாநிலமாக அமைக்கின்ற திமுகவை உருவாக்கி திமுக அதை செயல்படுத்தி கொண்டிருப்பது எல்லாம் பெரியாரால். பெரியாரை நான் 5 ஆண்டு காலம் பார்த்திருக்கின்றேன். பெரியாரோடு நான் பழகி இருக்கின்றேன். பெரியாருக்காகவே அந்த மாணவ பருவத்திலே நான் கடுமையாக உழைத்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட பெரியாரை நான் பல முறை கோவையிலே அவர் வரும்போது அவருக்கு தோள் கொடுத்து அவர் நடந்து வரும்போது அவரால் 2 பேர் 2 பக்கம் தாங்கி வர வேண்டும். அப்படி நான் தோள் கொடுத்து வந்து அப்படிப்பட்ட பெரியார் இளைஞர்கள் வருவதை அவர் சொல்றாரு. நம்மெல்லாம் தந்தை பெரியாரை நேரில் பார்த்ததே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து தந்தை பெரியார் கூட பயணித்தவங்க. இந்த காணொலியை பார்க்குறப்போ ஏதோ ஒரு வகையில் மனசுக்கு ஒரு நெருடல், ஒரு மாதிரி லைட்டாக கண்ணு கலங்குற மாதிரி ஆயிடுச்சு இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ. ஏன்னா பார்க்காத நமக்கே வந்து அவ்வளோ கோவம் வருது. அப்போ பெரியார் இயக்கத்தில் தந்தை பெரியார் கூடவே பயணித்து கூடவே இருந்து பார்த்தவங்களுக்கெல்லாம் அப்போ எவ்வளோ கோவம் வரும். தந்தை பெரியார் சாகிற கடைசி தருவாய் வரைக்கும் மக்களை பற்றியே யோசித்து மக்களுக்காகவே பேசின ஒரு நபர்.
அப்பேற்பட்ட ஒரு நபரை இந்த அயோக்கிய பையன் சைமன் செபாஸ்டியன் வந்து இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், தாய் தங்க கூட எல்லாம் உறவு வச்சுக்கலான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுறது அப்போ எவ்வளோ ஹர்ட் ஆகும். உண்மையாகவே மானம் இருக்கிற தமிழர்கள், கோவை ராமகிருஷ்ணன் தோழர் அவர்கள் இந்த மாதிரி கலங்குறத பார்த்தா கண்டிப்பாக இது வந்து மனசுக்கு கலக்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட வந்து நார்மலாக பார்க்க முடியாது. ஏன்னா சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை போன்ற கருத்துக்களுக்கு, இந்த சித்தாந்தங்களுக்கு காட்டுத்தீ போல கொளுத்தி விட்டு எரிய விட்டவர். அந்த நெருப்பு இந்த அளவுக்கு காட்டுத்தீயா பரவுறதுக்கான காரணமே தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டில். அந்த தலைவரை தவிர்த்துக்கிட்டு அந்த தலைவரை புறக்கணிச்சு விடுறதுக்கு, அந்த தலைவரை ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லி நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற நாயை, அந்த கிழமை சத்து 51 வருஷம் ஆகுது. அந்த கிழவனுக்காக இன்னைக்கு கூட கண்ணீர் சிந்துறதுக்கும் எதிர்த்து பேசுறதுக்கும் அவர் கருத்தியலை நிலைநாட்டுறதுக்கும் நாங்கள்லாம் இருக்கோம். ஆனால் நாயை உனக்கு இப்படி ஒருத்தனாவது வருவானா? உன் ரசிக குஞ்சுகள் மிஞ்சி போனால் அவனுங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேசுவானுங்க. அதுக்கு அடுத்த தலைமுறைக்கிட்ட போகும் நீ நினைக்கிறியா? நாங்கள்லாம் போக விடுவோன்னு நினைக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆளா முதல்ல? அதுக்கு நீ எல்லாம் முதல்ல ஒர்த்தா? அதுக்கு நீ ஏதாவது ஒரு போராட்டம் மக்களுக்காக நீ நடத்திருக்கிறியா? நான் ஏன் இந்த 15 வருஷத்துல மக்களுக்காகவே உழைச்சி ஓடி ஓடி மக்களுக்காகவே பேசி இந்த சமுதாயத்தில் இருக்கிற இழிநிலையெல்லாம் மாற்றணும்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்து வேலை செஞ்ச தந்தை பெரியாரை நீ கேவலமாக பேசுறியா? நாயா, உனக்குலாம் என்ன தகுதி மாதிரி இருக்கு? தந்தை பெரியார் நம்மளுடைய உணர்வுகளோட கலந்தவர். எப்படி நமக்கு கோபம், மகிழ்ச்சி, காதல் இது போன்ற உணர்வுகள்லாம் நம்மளுடைய இயல்பாக இருக்குதோ, அந்த மாதிரி தந்தை பெரியாரும் நம்மளுடைய உணர்வோட கலந்த ஒரு ஆளாக தான் பார்க்கணும். இது நமக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தணும். இது பெருசாக எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பெரியாரை சொல்லி வளர்க்கணும். பெரியார் யார், என்ன செஞ்சார் அப்படின்ற விஷயங்களை நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாவே போதும், அடுத்த தலைமுறை அழகாக பாதுகாக்கப்படும். ஆனால் இதை விட்டுக்கிட்டு ஏற்கனவே வரலாறுலாம் இருக்குது, அதையெல்லாம் எதுக்கு குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, இதில் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா தந்தை பெரியார்ன்றவர் வரலாறு கிடையாது, அது வந்து நம்மளுடைய உணர்வு. அந்த உணர்வை தெளிவாக சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும். தந்தை பெரியார் நம்ம மனசுக்குள்ளே இருந்தால், நம்ம வீட்டு குழந்தைங்களோட மனசில் இருந்தால், ஏதோ ஒரு வகையில் ஆட்டோமேட்டிக்காக சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை போன்ற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக விதைக்கப்பட்டு இருப்பாங்க. அதனால அவங்க சமூகத்தை அணுகிற விதம் தெளிவாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். யாராவது நம்மளுடைய கோவத்தை சீண்டி பார்த்தாலோ, இல்லை யாராவது நம்மளுடைய காதல் உணர்வுகளை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசினாலோ, இல்லை யாராவது நம்மளுடைய மகிழ்ச்சியாக இருக்கிற தருணத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாலோ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ, அது மாதிரி தான் தந்தை பெரியார் என்னும் உணர்வை காயப்படுத்தினாலோ, டிஸ்டர்ப் பண்ணாலோ, கொச்சப்படுத்தினாலோ, இழிவுபடுத்தினாலோ அவனுங்களையும் அதை விட பல மடங்கு அதிகமாக நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ நாங்கள் கூட இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போடுறதுனால எங்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகளும் பலவிதமான பிரச்சனைகளும் வரும். இதையெல்லாம் நாங்கள் தாங்கிறதுக்கு உள்ள மனநிலையில தான் நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம், இந்த வேலையை எடுத்து பண்ணுறோம். ஆனால் இது இன்னும் சுலபமாக ஆக ஒன்றுமே பண்ண வேணாம். சும்மா அவங்க வீட்டில் உள்ளவங்க, குழந்தைங்க இந்த மாதிரி தந்தை பெரியாரை பற்றி பேசுறது, அவங்களையும் கொஞ்சம் அரசியல் மயப்படுத்துறது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை பார்த்தாவே போதும். ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே இந்த சமுதாயத்துடைய பெட்டர்மெண்ட்டை நோக்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை நாங்கள் எல்லாரும் முழு நேர வேலையாகவே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் நீங்கள் வந்து தந்தை பெரியாரும் உங்களுடைய உணர்வுகளோட கலந்துக்கிட்டு தினம் உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பாசிச சனாதன சக்திகளை தொடர்ந்து எதிர்த்து ஒழிப்போம், தந்தை பெரியாரை போற்றுவோம், அடுத்த தலைமுறைக்கு தந்தை பெரியாரை சரியான முறையில் கடத்த முயற்சி செய்வோம். ஸோ இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த காணொலியில் நான் பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.